Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 7 exercise 7.4ல இருந்து question number 21 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா questionஸும் first volume ஓட எல்லா ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் பாருங்களேன். டினாமினேட்டர்ல quadratic ஃபார்மோ நியூமரேட்டர்ல லீனியர் ஃபார்மோ இருந்தது அப்படின்னா இந்த லீனியர் ஃபார்ம் இருக்குல்ல நியூமரேட்டரோட லீனியர் ஃபார்மை டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷனாக கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா a மல்டிபிள் பை இது எல்லாமே கான்ஸ்டன்ட் differentiation of the denominator. ஸோ நம்ம இதுதான் லாஸ்ட் 2-3 கொஸ்டினாக பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் ப்ரொசீஜர். நியூமரேட்டரை டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ பேட்டர்னில் கொண்டு வர்றது ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஏயும் பியும் ஃபைண்ட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 2 3 பண்ணும்போது 0 ஆகிடும். என்னது கான்ஸ்டன்ட் இங்கே பக்கத்தில் ப்ளஸ் பி இருக்குது. ஏவை உள்ளே கொண்டு போகும்போது 2ax 2 into a 2a பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பி இருக்குது. இப்போ இந்த டேர்மும் இதுவும் வந்து ஈக்குவல். இப்போ வந்து ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணுறதுன்றது இங்கே எக்ஸ் பக்கத்தில் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் பக்கத்தில் 2a இருக்குது. 1 இஸ் ஈக்குவல் டு 2a அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே கான்ஸ்டன்ட் வந்து 2 இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் வந்து 2a ப்ளஸ் b இருக்குது. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 2a ப்ளஸ் b அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் பண்ணியாச்சு. மல்டிபிள் இருக்கட்டும் இங்கே வந்து டிவைட் ஆகிடும். அப்போ ஏயோட வேல்யூ 1/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. a வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 into 1/2 plus b 2 2 கேன்சல் ஆயிருக்கும். ப்ளஸ் 1 ஈக்குவல் டு தான் நீங்கள் வந்தால் -1 ஆயிருக்கும். அப்போ 2 - 1 is equal to b. அப்போ 1 is equal to b. பியோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஏயும் பியும் ஃபைன் பண்ணியாச்சா? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்மளோட நியூமரேட்டர் x plus 2 அப்படின்றத a times 2x plus 2 ஏன்றது 1/2 1/2 time 2x plus 2 plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி எழுதியாச்சு. இதை திருப்பியும் உள்ள மல்டிபிள் பண்ணக்கூடாது. நம்ம தான் வாலண்டியராக இந்த பேட்டர்னுக்கு கொஸ்டினை கொண்டு வந்திருக்கோம். இப்போ கிவன் கொஸ்டினில் இப்போ இதில் வந்து 2 இன்டெகிரேட் வேல்யூ இருக்குது. ஸோ இதை தனியாக இன்டெகிரேட் பண்ண போகிறோம், இதை தனியாக நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். நியூமரேட்டரில் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 தான் இதை வச்சு பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த டேர்ம் பை த டினாமினேட்டர், அப்புறம் இந்த 1 பை த டினாமினேட்டர். அடிஷனில் இருக்கும்போது இவங்கள தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு இன்டெகிரேஷன் போட்டு இங்கே ஒரு டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து இது ஒரு இன்டெகிரேட்டிங் பார்ட், இது ஒரு இன்டெகிரேட்டிங் பார்ட். அப்போ i1 + i2ன்னு எடுத்துகிட்டு இதை தனியாக இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஆன்சர், இதை தனியாக ஒரு இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஆன்சர். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரி ஃபர்ஸ்ட் இந்த இன்டெகிரேட்டிங் பார்ட் 1 மட்டும் எடுத்து சம் பண்ணலாம். ஸோ இந்த 1/2 வெளில இருக்கு. நியூமரேட்டரில் 2x + 2வும் டினாமினேட்டரில் √(x² + 2x + 3யும் இருக்குது. எப்போவுமே இந்த பேட்டர்னில் பிரித்து நம்மளுக்கு கிடைக்கிற முதல் இன்டெகிரல் பார்ட் வந்து டினாமினேட்டரோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ தான் நம்ம நியூமரேட்டரில் இருக்கும். அதனால் எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா டினாமினேட்டரை டீன்னு அசியூம் பண்ணுங்கள். நியூமரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக டிடின்னு கிடச்சிரும். x² பண்ணால் 2x, 2x பண்ணால் 2, 3 வந்து 0 ஆகிடும். டீயை பண்ணால் dt/dxன்னு வரும். நம்ம dx இந்த பக்கம் போட்டுக்கலாம். இதுதான் நம்ம நியூமரேட்டரில் இருக்குது பாருங்கள். அப்போ இது வந்து half of integral மேலே dt வந்துடும், √t அப்படின்னு இருக்கும். ஏன்னா கீழே ரூட்டை நம்ம எடுக்கல, சப்ஸ்டியூஷனில் டினாமினேட்டருக்கு உள்ளே இருந்த டேர்ம் மட்டும் டீன்னு எடுத்திருக்கோம். இப்படி வந்துடுச்சு. இது வந்து பார்க்கறதுக்கு இன்டெகிரேஷன் ஆஃப் 1/√x மாதிரி இருக்குது. 1/√x பண்ணும்போது 2√x அப்படின்னு கிடைக்கும். 2√x + c அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அதான் இதோட ஆன்சர். ஸோ half of 2 time √tன்னு போட்டு ப்ளஸ் சின்னு போட்டுருங்க. இந்த 2 இந்த 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ √t தான் நம்ம வேல்யூ. டீக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது, x² + 2x + 3 + c அப்படின்னு எழுதிக்கலாம். இது 2 பார்ட்டாக எடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த c1ன்னு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் i1ஓட வேல்யூ. இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டெகிரேட்டிங் செகண்ட் டேர்ம் எடுக்கும்போது 1/√(x² + 2x + 3ன்னு இருக்குது. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் இவங்களை நம்மள ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்மில் இவங்களை நம்ம மேக் பண்ண முடியும். டினாமினேட்டர் எடுத்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் நம்ம கொண்டு வரணும். அதான் x² + a², a² + x², இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்னை கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கு நம்ம முதல் ஸ்டெப் என்னதுன்னா x²க்கு பக்கத்தில் 1 இருக்கான்னு பார்க்கணும். ஓகே 1 இருக்குது. அப்போ ரெண்டாவது ஸ்டெப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுக்கணும். half of coefficient of x எடுக்கணும். இதில் half of 2 எடுக்கும்போது கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் என்ன தான் வருது, 1 தான் வருது. அப்போ இந்த டேர்மில் ஒரு 1² ஆட் பண்ணி ஒரு 1² மைனஸ் பண்ணிடணும். அப்போ x² + 2xக்கு அப்புறம் ஒரு +1² ஒரு -1² போட்டுட்டு +3ன்னு போட்டுருங்க. இவங்க ஃபஸ்ட்டு 3 பேரையும் ஜாயின் பண்ணி x + 1 the whole squareன்னு எழுதிடலாம். ஏன்னா இது a² + 2ab + b² மாதிரி தான் இருக்குது.
இது -1ம் +3யும் இருக்கு. ஸோ 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணிடலாம். 3ல 1 மைனஸ் பண்ணும்போது நமக்கு +2 அப்படின்னு கிடைக்குது. இப்படி கிடைச்சாச்சு. இதை எடுத்து எழுதிக்க போறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/√(x + 1 the whole square) ரெண்டாவது டேர்மும் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கணும். ஆனா 2 வந்து யாரோட ஸ்கொயரும் கிடையாதுல்ல. அப்ப √2ன்னு போட்டு ஸ்கொயர் பண்ணிருங்க. ஏன்னா √2 ஸ்கொயர் பண்ணா 2 தான் வரும். ரெஸ்பெக்ட் டு dx இப்படி எழுதிக்கலாம் நம்ம. இப்போ இது நம்மளோட ஃபார்முலா 1/√(. ஸோ இதான் நம்மளோட பேசிக் ரூல். log of x plus இந்த given கொஸ்டின் எடுத்து எழுதிடுவோம். ஏன்னா பேட்டர்ன் வந்து x² + a² மாதிரி இருக்கு. ஸோ இவங்களோட இன்டகிரேட் பண்ணும்போது log of xக்கு பதிலா இங்க x + 1 இருக்கு. அதனால x + 1 போட்டு ப்ளஸ் ரூட்டுக்குள்ள given கொஸ்டின் இதை எழுதலாம். ஆனா இதை விட இதுதான் ஷார்ட் ஃபார்ம். ஏன்னா இதை தான் நம்ம இப்படி மாத்தி வச்சிருக்கோம். ஸோ இதே எடுத்து எழுதிக்கோங்க. x² + 2x + 3 அப்படின்னு எழுதிடலாம். பக்கத்துல பிளஸ் சி. சி இது வந்து I2ன்றதுனால நம்ம C2ன்னு எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டின்ல I1 + I2 தானே நம்மளோட கொஸ்டின். ஸோ I1 வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். √(x² + 2x + 3 + I2ல வந்து log of x + 1 + √(x² + 2x + 3 இங்க ஒரு C1 அங்க ஒரு C2ன்னு இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம Cன்னு போட்டுடலாம். ஏன்னா ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் ஆட் பண்ணும்போது திருப்பி என்னதான் கிடைக்கும்? ஒரு கான்ஸ்டன்ட் தான் கிடைக்கும். இப்படிதான் எழுதி இதை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 22 பார்க்கலாம். அதே பேட்டர்ன் தான். நியூமரேட்டர்ல வந்து லீனியர் ஃபார்மும் டினாமினேட்டர்ல குவாட்ரேட்டிக் ஃபார்மும் இருந்ததுன்னா லீனியர் ஃபார்ம் எடுத்து எழுதிட்டு லீனியர் ஃபார்ம் வந்து a டைம் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் த டினாமினேட்டர் பிளஸ் b அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது ஏன் இப்படி எழுதுறோம்னா லீனியர் ஃபார்மோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து ax + b அப்படின்னு எழுதுறது. ஸோ இது ax + b பேட்டர்ல கொண்டு வர போறோம். இந்த x வந்து நம்மளோட டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷனா இருந்தால் தான் நமக்கு ஈஸி சப்ஸ்டியூஷன் எடுக்கிறதுக்காக. அதனால எக்ஸோட பிளேஸ்ல இதோட டிஃபரன்ஷியேஷனை கொண்டு வர ட்ரை பண்றோம். அவ்வளவுதான். சரியா? இப்போ இதுல a அப்படியே இருக்கும். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது 2x, இது வந்து -2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க ஒரு +b அப்படின்றது இருக்கு நம்ம கிட்ட. இந்த ஏவை உள்ள கொண்டு போயிட்டோம்னா இந்த 2ax, இந்த 2 இந்த ஏயும் -2a, அதுக்கப்புறம் இங்க ஒரு +bன்றது நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து யாருக்கு ஈக்குவல்னா x + 3க்கு தான் ஈக்குவல். இதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, இதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2a. ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் பண்றோம். அப்ப இங்க இருக்கிற எக்ஸும் இங்க இருக்கிற எக்ஸையும் ஈக்குவேட் பண்ணோம்னா 1 = 2a. இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் வந்து 3, இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் வந்து -2a + b. இப்போ -2a + b அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏயோட வேல்யூ மல்டிபிள் இருக்கட்டும், இங்க போனா டிவைட் ஆகும். அப்போ 1/2 = aன்னு கிடைக்குது. இதுல -2a பக்கத்துல 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 இந்த 2 கட் ஆயிடும். -1 அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும்? +1 ஆயிடும். அப்போ b = 3 + 1 = 4. b யோட வேல்யூ 4ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளோட பேட்டர்ன், நம்மளோட ஃபார்ம் x + 3 அப்படின்ற நியூமரேட்டரை வந்து a டைம்ஸ் 2x - 2ன்னு எழுதலாம். a வந்து 1/2 டைம்ஸ் 2x - 2 பிளஸ் b வந்து 4ன்னு கிடைச்சிருக்கு. இப்படி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ given கொஸ்டின் எடுத்து எழுதி நியூமரேட்டருக்கு பதிலா இந்த ஃபார்ம் எடுத்து எழுதிக்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்து இங்க காப்பி பண்ணிட்டு இந்த நியூமரேட்டருக்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச இந்த நியூ ஃபார்ம் எடுத்து எழுதிட்டு இந்த டினாமினேட்டர் போட்டுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம கொஸ்டினை பிரிச்சாச்சு. இப்போ இதுல இருந்து எப்படி சால்வ் பண்ணதுன்னு பாருங்க. இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு தனியா பிரிச்சு கூட எழுதிக்கலாம். இதுல half வந்து மல்டிபிள் இருக்கிறதுனால வெளியில கூட எழுதிக்கலாம். ஸோ 2x - 2 x² - 2x - 5 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி பிளஸ் 4 x² - 2x - 5 அப்படின்னு கிடைக்குது dx. ரெண்டு பேரும் அடிஷன்ல இருந்தா இவங்கள தனியா இன்டகிரேட் பண்ணிக்கலாம், இவங்கள தனியா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து ரெண்டு டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை தனியா இன்டகிரேட் பண்ண போறோம், இதை தனியா இன்டகிரேட் பண்ண போறோம். இந்த half இங்கே இருக்கட்டும். இது வந்து I1, இது வந்து I2. இந்த I1 கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம், I2 கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்களேன். I1 மட்டும் எடுத்து தனியா சால்வ் பண்ண போறோம். I1 என்னது? இன்டகிரேஷன் 2x - 2 x² - 2x - 5 dx அப்படின்னு இருக்கு. எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ தான் நியூமரேட்டர்ல இருக்கும் நம்ம கிட்ட. டினாமினேட்டரை tன்னு அசியூம் பண்ணுங்க. அப்ப 2x - 2 அப்படின்றது வந்து dt/dxன்னு வரும். dx இந்த பக்கம் எழுதிக்கலாம். இதுதான் நம்ம நியூமரேட்டர்ல இருக்கு பாருங்க. அப்போ கொஸ்டின் வந்து மேல dtயும் கீழே tயும் இருக்கு. ஸோ இது பார்க்கும்போது 1/x ஃபார்ம்ல இருக்கு. ஸோ 1/x dxோட இன்டகிரேஷன் வந்து log x அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம log t அப்படின்னு எழுதிடலாம். log t plus c அப்படின்னு வந்துடும். tக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் யாரு? x² - 2x - 5 plus c அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த செகண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். இதுல இந்த 4 எடுத்து வெளில போட்டுடலாம் நம்ம. ஸோ I2ல 4 வெளில எடுத்துட்டோம்னா
எக்ஸ் ஸ்கொயர் இந்த 4 வெளில எடுத்துட்டோம்னா இந்த டேர்ம் டினாமினேட்டர்ல இருக்கும். ஸோ 1/x² - 2x - 5 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இருந்தாலே இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முக்கு நம்மளால கொண்டு வர முடியும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பண்றது முதல் ஸ்டெப் என்னது? x² கோஎஃபிஷியன்ட்டை 1 ஆக்கணும். இங்க 1 தானே இருக்கு. அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுக்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எவ்வளோ? half of coefficient of x எடுக்கிறோம். அப்போ half of xோட கோஎஃபிஷியன்ட் இங்க 2 இருக்கு. சிம்பிளா எடுக்க தேவையில்ல. வெறும் இந்த நம்பர் மட்டும் எடுத்தா போதும். 1 கிடைக்குது. அப்போ 1 தான் நம்ம ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆட் பண்ண போறோம். ஸோ -2x + 1 ஸ்கொயர் - 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோங்க இந்த இடத்துல. ஏன்னா ஒரு நம்பரை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்றதுனால அதோட வேல்யூ வந்து மாறாது. இவங்க 3 பேரையும் ஜாயின் பண்ணி x - 1 the whole squareன்னு போட்டுடலாம். இது வந்து ஒரு -1, இது வந்து -5. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -6 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த கொஸ்டின்ல ஸோ 4 integration of 1/x - 1 the whole squared -6 வந்து ஸ்கொயர் நம்பரா இல்லாததுனால √6ன்னு போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx அப்படின்னு இருக்கு. இது வந்து நம்மளோட ஃபார்முலால இருக்கு. என்ன ஃபார்முலானா 1/x² - a² மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதோட ஃபார்முலா 1/2a log of x - a/x + a அப்படின்றது தான் இதோட ரூல். ஸோ இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஸோ வெளியில் வந்து ஒரு 4 இருக்குது, அங்கேயே இருக்கட்டும். 1/2a 1/2 இன்ட்டு ஏக்கு பதிலாக √6 இருக்கு. log of x - a x வந்து x - 1 ப்ளஸ் a வந்து ப்ளஸ் √6. அடுத்து x + a எக்ஸோட வேல்யூ அப்புறம் x - a இங்க வந்து x + a வந்து ப்ளஸ் √6ன்னு போட்டு இங்க பக்கத்துல ப்ளஸ் c அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து I1ல இருந்து கிடைச்ச வேல்யூ, இது I2ல இருந்து கிடைச்ச வேல்யூ. இது I1ல வந்து இங்க C1 போட்டுக்கோங்க, இதுல C2ன்னு போட்டுக்கோங்க. இது ரெண்டத்தையும் எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன் 1ல என்ன பண்ணிடலாம்? சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் 1 வந்து half of I1 + I2 அப்படின்றது தான். ஸோ half of I1க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது modulus of x² - 2x - 5 அப்படின்ற வேல்யூ பிளஸ் இதுல I1ல log tன்னு இருக்கு. ஆக்சுவலா log போட்டுட்டு தான் ஏன் log பக்கத்துல மாடுலஸ் போடுறோம்னா log பக்கத்துல நெகட்டிவ் வரக்கூடாதுன்றதுக்காக tக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ணிருக்கோம். இந்த log அங்கேயே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி log of modulus x² - 2x - 5ன்னு போட்டுட்டு பிளஸ் இவங்களோட வேல்யூ இந்த 2 இந்த 4 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2/√6 அப்புறம் log of x - 1 -√6/x - 1 + √6 + cன்னு எழுதிக்கலாம். இங்க ஒரு C1 இருக்கு, இங்க C2 இருக்கு. C1 C2 ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். ரெண்டு பேரையும் ஆட் பண்ணாலும் திருப்பியும் cன்ற கான்ஸ்டன்ட் தான் வரும். அதனால ப்ளஸ் cன்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் 23. ஸோ இதுவும் மேலே லீனியர் ஃபார்ம், கீழே குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இருக்கு. ஸோ லீனியர் ஃபார்மை ax + bன்ற ஜென்ரல் ஃபார்ம்ல எழுத போறோம். அதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷனை கொண்டு வர போறோம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர் அந்த ரூட் இல்லாமல் அந்த டேர்ம் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா குவாட்ரேட்டிக் ஃபார்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு டெஃபினட்டாக ஒரு லீனியர் ஃபார்ம் தான் கிடைக்கும். பக்கத்தில் ப்ளஸ் பின்னு இருக்கு. இப்போ 5x + 3 = a அப்படியே இருக்கும். எங்களோட டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இது வந்து 2x, இது வந்து +4 ஆயிடும். 10 பண்ணும்போது 0ன்னு வந்துடும். அதை நம்ம எழுத வேண்டாம். ஏயை உள்ளே கொண்டு போகும்போது இது 2ax ப்ளஸ் இது வந்து 4a, பக்கத்தில் ஒரு ப்ளஸ் b அப்படின்ற டேர்ம் இருக்கு. இங்கே இருக்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் இங்கே இருக்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் சேம். அப்போ 5 = 2a அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டும் இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டும் சேம். அப்போ 3 = 4a ப்ளஸ் bன்னு எழுதிக்கலாம். இதில் a தான் வேணும். மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போனால் டிவைட் ஆகிடும். 5/2. அப்போ இந்த ஏக்கு பதிலாக 5/2 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4 × 5/2 ப்ளஸ் b. இந்த 2 இந்த 4 கட் பண்ணிடலாம். ஸோ 5 2 சார் இங்கே 10 இருக்குது. +10 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? -10 ஆகும். ஸோ 3 - 10 சப்ட்ராக்ட் பண்ணும்போது -7 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஏயும் பியும் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது நியூமரேட்டர் 5x + 3 அப்படின்றத a டைம்ஸ் 2x + 4. a என்னது? 5/2 டைம் 2x + 4 அப்படின்னும் ப்ளஸ் பின்றது வந்து நம்மளுக்கு இங்கே -7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்படி எழுதிக்கலாம். இப்போ கிவன் கொஸ்டின்ல நியூமரேட்டருக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூமரேட்டருக்கு பதிலாக இந்த டேர்ம் எடுத்து எழுதிட்டோமா? இப்போ இந்த டினாமினேட்டர் இவங்களுக்கும் இருக்குது, இவங்களுக்கும் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு தனியாகவும் இந்த 7க்கு தனியாகவும் பிரிச்சுக்கலாம்.
இதில் இருக்க 5/2வையும் வெளில போட்டுருங்க. இல்லை 7ன்றதும் கான்ஸ்டன்ட்னால வெளில போட்டு மேலே 1/ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை தனியாக இன்டிகிரேட் பண்ண போகிறோம், இதை தனியாக இன்டிகிரேட் பண்ண போகிறோம். இந்த 5/2 இது I1னும் இந்த 7 அப்படியே வச்சுட்டு இது I2னும் எடுத்துக்கலாம். இது ரெண்டத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல இந்த I1 மட்டும் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் தான் நம்ம கிட்ட நியூமரேட்டர்ல இருக்கும். அதனால டைரக்டா டினாமினேட்டர் எடுத்து டீன்னு சப்ஸ்டியூஷன் எடுக்கிறோம் I1க்காக. அப்போ இங்கே 2x + 4 வந்து dt/dxன்னு வரும். dxஐ நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்போ 2x + 4 dxன்றது என்னது? dtயோட வேல்யூ. அப்போ நியூமரேட்டர் வந்து dt ஆயிடுச்சு. டினாமினேட்டர் ரூட்டுக்குள்ள t இருக்கு. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் 1/√x dx மாதிரி இருக்கு. 1/√x இன்டகிரேட் பண்ணா 2 டைம் √x அப்படின்றது கிடைக்கும் நமக்கு. ஸோ அதை நம்ம டைரக்டா எழுதிடலாம். which is equal to 2 டைம் √t + c1ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ரெண்டு தனித்தனியா பண்றதுனால c1 அப்படின்னு எழுதியிருக்கேன். 2 டைம் √t க்கு பதிலாக இதை எடுத்து எழுதிக்கலாம். x² + 4x + 10 + c1. நம்ம சீனு போட்டால் தப்பானா அப்படி கிடையாது, நீங்கள் சீன் கூட போடலாம். நான் ரெண்டு தனித்தனியாக பண்ணுறதுனால c1 c2 போட்டு கடைசியாக சீனை மாற்றிடுவேன். I2 வந்து இங்கே இருக்குது, நம்மளோட ரெண்டாவது இன்டகிரேஷன் பார்ட் 1/√of அப்படின்னு இருக்குது, அதுதான் எடுத்துக்க போகிறோம். இது டினாமினேட்டரில் வந்து பேசிக் உங்களோட குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இருக்குது. குவாட்ரேட்டிக் ஃபார்மில் கொஸ்டின் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் அவங்கள ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி பண்ணுறது? x² கோஎஃபிஷியன்ட் 1ஆன்னு பார்க்கணும். 1ஆ இருக்கிறதுனால எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுக்கணும். half of 4 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது 2 கிடைக்குது. அந்த half of கோஎஃபிஷியன்ட்ல நம்ம கண்டுபிடிச்ச 2வை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ x² + 4x பக்கத்தில் ஒரு +2² ஒரு -2² எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த +10 எடுத்துக்கணும். இவங்க 3 பேரையும் சேர்த்து x + 2² போட்டுடலாம். இதில் 10ல் 4 மைனஸ் பண்ணால் நமக்கு 6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூஷனில் 1/√of x + 2² + 6 அப்படின்றத வந்து நம்ம √6² அப்படின்னு எழுதி இங்கே dx அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இது வந்து x² + a² பேட்டர்னில் இருக்கு பாருங்க இப்போ. ஸோ இது வந்து √of x² + a² log of x plus a given question form. அப்போ log of xக்கு பதிலாக x + 2 இருக்கு ப்ளஸ் given question வந்து இதையும் எழுதலாம். இல்லை இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் இங்கே இருக்கு பாருங்க, இதையும் எழுதலாம். இதுதான் இப்படி மாறி இருக்கு. ஸோ சிம்பிளிஃபைட் ஆன்சர் வேணுன்றதுனால இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மே நம்ம எடுத்து எழுதிக்கலாம் +c2. ஸோ இங்கே வந்து I1ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே I2ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் 1 பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கிவன் கொஸ்டின் நம்ம என்னென்னு எழுதிருந்தோம்? 5/2 டைம்ஸ் I1 - 7 டைம்ஸ் I2 அங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 5/2 of I1 - 7 டைம்ஸ் I2ஓட வேல்யூ 5/2 அப்படியே வச்சுட்டு I1க்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்க வேல்யூ 2 டைம் இப்படி எழுதிக்கலாம். -7 அப்படியே வச்சுட்டு I2க்கு பதிலாக இந்த டேர்ம் எடுத்து எழுதிடலாம். log of இப்படி எழுதிக்கோங்க +c அப்படின்னு போட்டுடலாம். இங்கே ஒரு c1 இருந்தது, இங்கே ஒரு c2 இருந்தது. ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் ஆட் பண்ணும்போது திருப்பியும் கான்ஸ்டன்ட் தானே வரும், அதனால ஒரு c மட்டும் போட்டால் போதும். ஸோ இப்படி தான் இந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து 24th கொஸ்டின். டினாமினேட்டரில் ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட்ரேட்டிக் ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் நம்மளால ஸ்கொயர் ஃபார்ம் கொண்டு வர முடியும். முதல்ல x² கோஎஃபிஷியன்ட் 1ஆன்னு பார்க்கணும், கரெக்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம அது காமனாக வெளில எடுப்போம். x² + 2x அப்படின்றதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதியை கண்டுபிடிக்கணும். 2ல பாதி என்னது? 1 தானே. அப்போ 1 வந்து இங்கே ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இப்படி தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் நம்ம பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் இவங்க 3 பேரும் சேர்ந்து a + b ² ஃபார்முலால வருவாங்க. இதை -1ம் +2 நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு +1 அப்படின்னு கிடைச்சிருது. அப்போ கிவன் கொஸ்டின் வந்து 1/x + 1² + 1² அப்படின்னு எழுதிடலாம். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்கு. ஸோ நம்மளோட ஃபார்முலா இதுதான். x² + a² வந்தாலும் இல்லை a² + x² வந்தாலும் ரூட் இல்லாமல் இருந்துச்சுன்னா tan இன்வர்ஸோட ரூல் அது. 1/a, ஏக்கு பதிலாக இங்கே 1 இருக்கிறதுனால ஸோ அது 1/1 தான். tan இன்வர்ஸ் ஆஃப் x/aன்னு வரும். x வந்து இங்கே x + 1/a வந்து 1 + c அப்படின்னு எழுதிடலாம். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் x + 1 + c அப்படின்றதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். உங்களோட ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க. இப்போ 25th கொஸ்டின் பார்க்கலாம். 25th கொஸ்டின் பார்க்கலாம். 25th கொஸ்டின்லையும் கீழே வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்ம் தான் இருக்குது. கீழே பாருங்களேன், ஒரு -4x² ஒரு +9x இருக்குது. ஸோ இதை டேரெக்டாக நம்மளால இன்டிகிரேட் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் இவங்களே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தோட முதல் ஸ்டெப் x² கோஎஃபிஷியன்ட்டை 1 ஆக்கணும். ஸோ முதல்ல இந்த மைனஸை வெளில எடுத்துடலாம். ஆக்சுவலாக -4a நம்ம வெளில எடுத்துடலாம்.
இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மட்டும் இருக்கும் உள்ள. இதுலேருந்து நம்ம -4 வெளில எடுத்துருக்கோம். இங்கே -4ன்ற டேர்ம் இல்லாததுனால இதில் என்ன ஆகும்னா -4ஆல் டிவைட் ஆகும். இப்படி எழுதியிருக்கணும். ஸோ -4 வெளியே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9/4x அப்படின்னு கிடைச்சிருக்கு. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதியை கண்டுபிடிக்கணும். ஸோ டேக் half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 9/4. ஸோ நம்மளோட ஆன்சர் 9/8ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 9/8 ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ -4 அங்கேயே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9/4x பிளஸ் 9/8 ஸ்கொயர் மைனஸ் 9/8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃபார்முலா அப்ளை ஆயிடுவாங்க. என்ன ஃபார்முலா? -4 இது வந்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் மைனஸ் 9/8 ஸ்கொயர் மைனஸ் 9/8 த ஹோல் ஸ்கொயர்னு அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுதான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே வந்து dx இருக்கு. ஸோ உள்ளே வந்து இந்த டேர்ம் எழுதிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மைனஸை உள்ளே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 4 இங்கே இருக்குது. ஏன்னா ரூட்டுக்குள்ளே மைனஸ் நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா? அதனால அப்போ இந்த டேர்ம் மைனஸ் ஆகிடும், இது வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 9/8 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9/8 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரூட் ஆஃப் 4 உள்ளே இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே 9/8 ஸ்கொயர்டும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9/8 த ஹோல் ஸ்கொயர்டுன்ற டேர்மும் இருக்குது. ஸோ இதில் 4 வந்து ரூட்லேருந்து வெளில எடுக்கும்போது 2ன்னு சொல்லி வெளில வந்துடும். அதை இப்போ வெளில போட்டுடலாம். ஸோ இந்த ரிமைனிங் இருக்க தான் நம்மளோட கொஸ்டின். இது பார்க்க என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ a ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஃபார்மில் இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் x பை a அப்படின்றது தான் நம்மளோட ரூல். இங்கே வெளியில் இருக்க ஹாஃப் அங்கே இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம கிட்ட இருக்க டேர்ம் வந்து எக்ஸ் மைனஸ் 9/8 பை ஏக்கு பதிலாக நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 9/8 அப்படின்னு போட்டுடலாம். பக்கத்தில் வந்து ப்ளஸ் சி இருக்குது. நியூமரேட்டரில் வந்து x/1ம் 9/8ம் இருக்குது. ஸோ அதை வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா 8 × x 8x - 9 வரும். 8x - 9 பை கீழே வந்து 1 8s are 8. கீழே இருக்க 9/8 மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னா 8/9 ஆகிடும். இந்த 8ம் இந்த 8ம் கேன்சல் ஆகிருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து half ஆஃப் sin inverse of 8x - 9 over 9 plus c அப்படின்னு எழுதியிருக்க தான் ஃபைனல் ஆன்சர். இது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். இங்கே பி ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.